குட் மார்னிங் சார். குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். எங்களுக்கு தெரியும் சார், நீங்கள் வாங்க முடியுங்க சார். எவன்டாவன் கலாய்க்கிறானா? தம்பி என்னால் எல்லா எக்ஸாம் எழுதிருக்கீங்க? மேக்ஸ் எக்ஸாம் எழுதிருக்கோம் சார். அது எனக்கு தெரியாதா? சேகர் சேகர் இல்லை சார், வித்யாசாகர் சார். ரெண்டும் ஒன்று தான்ப்பா. இவன் மட்டும்தான் கிளாஸ்லேயே ஒழுங்காக படிச்சிருக்கான். வெரி குட் வெரி குட். சத்யவேலு எந்திரி. அடுத்து யார்? நவீனா எந்திரி. 2 பேரும் இங்கே வாங்க. இந்தாங்க பேப்பர் வாங்கிட்டு வரமா இல்லைங்க. அடுத்த நவுஃபில் இங்கே வா. இந்தா 77 மார்க் வாங்கியிருக்க, இன்னும் நல்லா படிக்கலாம். திலகநிதி 70 மார்க் வாங்கியிருக்க, நீனும் அதே கேஸ் தான் சார் படிச்சிருக்கேன் நான். யார்த்தவர் என்னடா கூப்பிடுவார்? எத்தனை மார்க் எடுத்துருக்கேனே தெரிலடா. சஞ்சித்து எந்திரிச்சு வா. 40 மார்க் தான் வாங்கியிருக்க, கமெண்ட் அடிக்க தான் லாய்க்கு. அடுத்த வாட்டி கண்டிப்பாக எடுத்துலாம் சார். அடுத்த மாடு வா. சார் என்ன மார்க் எடுத்திருக்க? பார்த்தா தெரியல சார், 24 மார்க். ஃபெயில் ஆகிட்டு பேர் அடி காமிச்சிரு. இல்லை கண்ணாமனா காமி காமி கையை நீ காமி 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 கண்ணாமனா இல்லை கண்ணாமனா விழுந்துடும். லே ஒழுங்காக காமிச்சிருந்தா கண்ணாமனா விழுந்துடும். கண்ணாமனா விழுந்துட்டா சொல்லிவிட்டான். லே ஓரமான இல்லை போ. இப்போ இந்த 2 பேருமையும் வாங்க. என்ன 2 பேர் 28 ஒரே மார்க் வாங்கியிருக்கீங்க? என்ன 28 மார்க் சார்? 28 மார்க்குனா ஒரே மாரி காப்பி அடித்து வச்சுருக்கீங்க. இதோ பாரு 1 மார்க் 2 மார்க்கு எல்லாமே ஒரே மாரி எடுத்து வச்சுருக்கேன். நம்பர் எல்லாமே சேமாக இருக்குது. அப்படியே 2 பேரும் வாங்க இங்கே. சார் 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 போ படிக்கிற வேலையை பாரு. இந்தா உன் பேப்பரையும் பிடி. போ இந்தா நீனும் பிடி. சரி சேகர் பேப்பரில் கலெக்ட் பண்ணு. சரி புக் எடுங்க, போர்ஷன் முடிப்போம். இஃப் ஏ இஸ் நான் சிங்குலர். நான் வீட்டுக்கு போனால் படிக்கவே மாட்டேன். நான் அப்படி இல்லைடா, வீட்டுக்கு போனால் படிச்சுட்டே இருக்கும், கடுப்பாகவும் ஸ்ட்ரிக்டாக இருப்பேன் எங்கள் அம்மா அப்பாலாம். மணி எத்தனடா? மணி 11:11. மணி 11 அப்போனா நம்ம ஏதாவது பிஸ் கேட்டால் அப்போனா நடக்கும்டா. நமக்கு எங்கே நடக்க போகுதுப்பா. இந்த விசில் மற்றவங்க நினைக்கலாம் கேட்டால் எப்படி இருக்கும்? அதுவும் நல்லா தான் இருக்கும், நமக்கு எங்கே நடக்க போகுது. மதியம் என்ன சாப்பிட்றேன்? எனக்கு பசிக்குதுடா. டேய் எந்திரிங்கடா. என்னடா பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லை சார், சும்மா தான் சார். படிக்கிறதுக்கு ஒரு துப்பு இல்லை. எதுக்குடா இங்கே ஸ்கூலுக்கு வரீங்க? நீங்கள்னா என்றைக்கும் உருப்படவே மாட்டீங்கடா. என்னடா பசங்க இப்படி பேசிக்கிட்டே இருக்காங்க? நான்லாம் நல்லதே தான் சொல்கிறேன். நான் யாருமே புரிஞ்சுக்கிறதே இல்லை. நான் என்ன தப்பாக சொல்ல போகிறேன்? மேக்ஸர் வாய்ஸ் மாதிரி கேட்குது எனக்கு. ஆமாண்டா, எனக்கும் கேட்குதுடா. மேலே கீழே இருக்காரா? ஆமாண்டா, கன்ஃபார்மாக அவர் வாய்ஸ் தான்டா. எனக்கு அதாண்டா கேட்குது. எங்கேயோ இருக்காருண்ணா. அவர் ஆனால் இங்கே சும்மா தான் நிற்கிறாரு. காதுகிட்ட கொஞ்சம் சி உட்காருங்க. நவுஃபுல் உனக்கு அந்த சவுண்டு கேட்டுச்சாடா? ஆமாண்டா, எனக்கு அது கேட்குதுடா. எனக்கும் காதுகிட்ட மேக்ஸர் குரல் கேட்டுச்சுடா. அவர் சும்மா தான் நிற்கிறாரு, ஆனால் நம்ம பேசுகிறோன்னு கேட்குதுடா. தெரியலடா. நான் அவர் ஒன்று சொல்கிறாரு, காதில் ஒன்று கேட்குதுடா. அவர் நம்ம திட்டுறாரு, ஆனால் அங்கே ஏதோ அவர். சரி இன்னைக்கெல்லாம் கிளாஸ் முடிஞ்சிச்சு, எல்லாம் வீட்டுக்கு போங்க. எனக்கு வித்தியாசம் வாய்ஸ்லாம் கேட்டுச்சுலடா. ஆமாண்டா, எனக்கும் கேட்டுச்சுடா. மேக்ஸர் சவுண்டு தாண்டா கேட்குது. திடீர்னு காதெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சுட்டா கேட்க வாய்ஸில். எனக்கும் கேட்டுச்சுடா. உனக்கு கேட்டுச்சாடா? வித்தியாசமா இருந்துச்சுடா இது. ஆனால் அவங்க ஏதோ பேசுகிறாரு, நமக்கு ஒன்று காதில் விழுவுது. ஆமாண்டா, எனக்கும் தெரியல என்னன்னு. சரி நான் நாளைக்கு பேசுவேன் இதை பற்றி. பாய். ரொம்ப டயர்டாக இருக்குப்பா. போய் படுக்கணும். பா என்ன தம்பி? பா எக்ஸாம் பேப்பர்லாம் கொடுத்தாங்களா தம்பி? கொடுத்துட்டாங்கப்பா. பக்கத்து வீட்டு பையன் 95 எடுத்திருக்கான். எத்தனை மார்க்கு நீ? 75பா. என்ன 75 தான் எடுத்துறேன்? அவனும் ஃபீஸ் கட்டுறான். அவனும் அதே ஃபீஸ் தான் கட்டுறான், நானும் அதே ஃபீஸ் தான் கட்டுறான். சரி விடுங்கப்பா. உன்னை படிக்க வைக்கிறதே வேஸ்ட்டு, தண்டம். சரி என்னடா அப்பா இப்படி திட்டாங்க. என்ன இதை வாய்ஸ் கேட்குது? ஐயோ பையனை திட்டோமா? அப்பா குரல் மாதிரி இருக்கே.
அப்பா பேசாமல் தானே இருந்தார், ஆனால் நமக்கு வாய்ஸ்லாம் கேட்குது. அப்பா நம்ம திட்டிகிட்டு இருந்தார், ஆனால் வாய்ஸ் மட்டும் தான் அட்வைஸ் பண்ணுற மாதிரி இருக்கே. நான் கேட்போம். திருநதிக்கு ஃபோன் அடிப்போம். ஹலோ ஹலோ திருநதி. சொல்லுடா. ஏய், நம்ம ஸ்கூலில் கிடைச்சல வாய்ஸ் அதுமாரி எனக்கு வீட்டில் கேட்குதுடா அப்பா பேசும்போது. எனக்கும் கேட்குதுடா, எங்கள் அம்மா அப்பா பேசுறா. எங்கள் அப்பா எனக்கு திட்டுறாருனா அட்வைஸ் பண்ணுற மாதிரி கேட்குதுடா வாய்ஸு. எனக்கும் அப்படி தாண்டா கேட்குது. இன்னும் நம்ம 2 பேருக்கும் ஒரே மாதிரிலாம் கேட்குது. எப்போ இது ஆரம்பிச்சிச்சு? நம்ம சார் ஸ்கூலில் திட்டினால அப்போலேருந்து கேட்டுக்கிட்டே இருக்குடா. ஆமாம், எனக்கு அது மாதிரி தான் தோணுது. சரி, நான் ஸ்கூலில் வந்து பேசணும்டா. பாய்டா. சரி, என்ன திலகநதிக்கும் கேட்குதுங்கிறான், நமக்கும் கேட்குது. இது அந்த சார் திட்டினதுலேருந்து தான் ஆரம்பிச்சிச்சு. ஆனால் சார் நம்ம திட்டினாரு, நமக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரி கேட்குது. நம்ம அப்பாவும் நம்ம திட்டினாரு, ஆனால் அட்வைஸ் பண்ணுற மாதிரி தான் கேட்குது. ஒரு வேளை நம்ம யாராவது திட்டினாங்கன்னா அவங்க மைண்ட் வாய்ஸ் நமக்கு கேட்குதோ? அவங்க மைண்ட் வாய்ஸ் தான் நம்ம கரெக்டாக கேட்குற மாதிரி நமக்கு. ஒரு வேளை திலகநதி சொன்ன மாதிரி நம்ம 11 கேட்ட விஷயம் நிறைவேறிச்சா? நம்ம அப்பா அம்மா நல்லது சொல்கிறப்ப தான் நமக்கு இதுமாதிரி கேட்குது. ஒருவேளை நம்ம டீச்சரு நம்ம அப்பா அம்மா நல்லது தான் சொல்கிறாங்க உங்களுக்கு. இதை பற்றி நம்ம நாளைக்கு திலகநதியில் பேசியே ஆகணும். நௌஃபுலு வாடா ஸ்கூலுக்கு போகலாம். போ சோத்து முட்டை தூக்கிட்டே போ. ஏய் திலகநதி, நான் உன் ஃபோனில் சொன்னேன்னே. ஆமாண்டா, எனக்கும் அது நடந்ததுடா நீ சொன்னது. நம்ம அப்பா அம்மா ஏதாவது நமக்கு நல்லது சொல்லும் போது தானே இப்படி நமக்கு நடக்குது. அப்புறம் ஒரு வேளை இதை நமக்கு ரிலீஸ் பண்ணால் தான் நமக்கு இந்த பவர் கிடச்சிச்சோ? ஆமாண்டா. ஒரு வழியாக நம்ம இந்த விஷயம் ப்ரே பண்ணதுனால தானே நமக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு. ஆமாண்டா, நம்ம அம்மா அப்பா சொல்லுறா நல்லதுக்கு தாண்டா, நம்ம தாண்டா தப்பாக நினச்சிக்க கூடாது.